ஏய் நில்லு. என்ன, எதுக்கு அப்படி பாக்குறீங்க? உண்மையை சொல்லு, இது யாரோட கெஸ்ட் ஹவுஸ்? என்னம்மா சொல்றீங்க? இது என் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் தான். ஏய், பாரதியை ஏமாத்தின மாதிரி எங்களையும் ஏமாத்த பாக்குறியா? ஏய், கேக்குறதுக்கு பதில் சொல்லாம என்ன தலையை குனிஞ்சுக்கிட்டு நிக்க? இப்ப என்ன உங்களுக்கு? இது யாரோட கெஸ்ட் ஹவுஸ்னு தெரியணும் அதானே? ஆமா. நிஜமா இது என் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் தான். நம்ப முடியல. இருங்க, அவனுக்கு சாரி அவருக்கே கால் பண்றேன், அப்ப தெரியும். என்ன பாக்குறீங்க? நான் சொன்ன அந்த ஃப்ரெண்ட் இவர்தான். எனக்கு வேற யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல. அதான் ஆதி சார் கிட்டே போய் ஹெல்ப் கேட்டேன். இது அவரோட கெஸ்ட் ஹவுஸ் தான். இது அக்காக்கு தெரிஞ்சா அவங்க கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் அப்படி சொன்னேன். ஆதி, ரொம்ப நன்றி ஆதி. ஐயோ, என்னம்மா நீங்க நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நியாயமா பார்த்தா உங்களோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம் தான். பாரதி ஏற்கனவே என் மேல வருத்தத்தில் இருக்காங்க. அவங்க இதை கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்க குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாது. அதான் அவங்களுக்கு தெரியாம இதெல்லாம். ஆனா எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சியா? நீ கண்டிப்பா வருவ, பாரதி அப்படியெல்லாம் தவிக்க விட மாட்டேன்னு எங்களுக்கு தெரியுமியா? அது ஒண்ணும் இல்ல ஆதி. உன்னால ஆதித்யாவை பார்க்காம இருக்க முடியாதுல்ல, அதுதான் அத்தை அப்படி சொல்றாங்க. ஆமா ஆமா, அந்த குட்டி ராஸ்கலோட குரலை கேட்காம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரி, நீங்க வேற வீடு பாக்குற வரைக்கும் இங்கேயே இருக்கலாம். ஆனா பாரதிக்கு மட்டும் கொஞ்சம் இது தெரியாம பாத்துக்கோங்க. சரி ஆதி. மனோ, வேற என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட தயங்காம கேளு. சரிங்க சார், இந்த உதவியை நாங்க மறக்க மாட்டோம் சார். அடுத்து நீயுமா அதே பழைய டைலாக சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?